காஞ்சனா ஜெயக்குமார். பைனாப்பிள் ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அன்னாசி பழம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்மளுக்கு எப்பவும் கிடைக்கும். அதை நம்மளுடைய மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி ஜூஸாக குடிச்சிடலாம், பழசாறு எடுத்து குடிச்சிடலாம். ஆனால் இதையே நம்மளுடைய குளிர்சாதன பெட்டிக்குள்ள கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்து எப்படி குடிக்கிறது அப்படின்ற அருமையான கொஞ்ச நாள் தங்கக்கூடிய பைனாப்பிள் ஸ்குவாஷ், அன்னாசி பழ ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு முழு அன்னாசி பழம், 200 கிராம் சர்க்கரை, அரை தேக்கரண்டி சிட்ரிக் ஆசிட் மற்றும் சிறிதளவு தண்ணீர். முதல்ல நம்ம இந்த அன்னாசி பழத்தில் இருக்கிற முள் போன்ற பகுதிகளையும் இந்த தோலையும் வெளியில எடுத்துருவோம். முழுவதுமா இது மாதிரி தோல் நீக்கிடுங்க. இப்போ இந்த அன்னாசி பழத்தை நம்ம சிறு துண்டுகளாக்கி நம்மளுடைய குக்கர் பாத்திரம் அல்லது ஒரு நல்ல பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வைக்க போறோம். இங்க பாருங்க, நான் இது மாதிரி இது குக்கர் பாத்திரத்தில் போட்டுட்டேன். இப்போ இது கூட அரை தேக்கரண்டி உப்பு சேர்க்க போறேன். இந்த உப்பு என்ன பண்ணும்னா, இந்த பைனாப்பிள் அன்னாசி பழத்தை நம்ம சாப்பிடும்போது சிலருக்கு நாக்குல அரிப்பு ஏற்படும். அந்த அரிப்பை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம இந்த உப்பை போடுறோம். அரை டம்ளர் தண்ணீர். இப்போ இது விசில் போடாம 10 நிமிஷத்துக்கு சிறு தீயில உங்களுடைய அடுப்புல வச்சிடுங்க. இப்போ சரியா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல இந்த அன்னாசி பழத்தின் வெந்த வாசனை வருது. நல்லா அது மூக்குக்குள்ளார அதனுடைய நெடி போகுது. அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய குக்கர் அல்லது உங்களுடைய பாத்திரத்தை அடுப்புல இருந்து எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினோடனே இதை கூழாக அரைச்சிக்கலாம். பாருங்க, மையாக அரைக்கப்பட்ட கூழ் நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ இப்படி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் இந்த சாறை அளந்து ஊற்றலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பழச்சாறு முழுவதையும் நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா, முழுவதுமாக இப்போ இதில் இருக்கிற பழத்தில் இருக்கிற முழு சத்தையும் சதையையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ எஞ்சி இருக்கிறது அதனுடைய நார்பகுதி மட்டும்தான். இப்போ இதை நம்ம போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய அந்த சக்கையை எடுத்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 டம்ளர் பழச்சாறு இருக்குது. இந்த பழச்சாறுக்கு நம்ம வந்து 1 டம்ளர் சர்க்கரையை போட்டு பாகு எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கம்பி பதத்திலும் மெல்லிய பதத்துக்கு சர்க்கரை பாகு எடுக்க போகிறோம். சர்க்கரை பாகு பாருங்க, உடைந்து போகக்கூடிய கம்பி பதம் இது. இது கட்டித்தன்மை அடையாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சிட்ரிக் ஆசிட் அரை தேக்கரண்டி சேர்க்குறோம். இப்போ இது சிறிது நேரம் ஆறுன அப்புறமா நம்ம இந்த பழக்கூழை இது கூட சேர்க்கலாம். நல்லா வெது வெதுன்னு ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்மளுடைய பழச்சாறை சேர்த்துடலாம். அருமையான சுவையான அன்னாசி பழ ஸ்குவாஷ் அல்லது பைனாப்பிள் ஸ்குவாஷ் தயாராகிடுச்சு. இதில் நம்ம எந்த விதமான ரசாயன பொருட்களையும் சேர்க்கலை. அதாவது எசன்ஸ் வந்து பழத்துலேருந்து எடுக்கிறது இல்லைங்க, அது ரசாயன கலவைகளினால செய்யப்படுறது. அதனால் நம்ம இதில் எசன்ஸ் சேர்க்கலை. இதில் நிறத்துக்காக எந்த பொடியும் சேர்க்கலை. இது இயற்கை நிறம், அதனால் இதில் நிறமும் சேர்க்கலை. இப்படி எந்த விதமான பாதுகாப்புக்கான பொருளையும் எதுவுமே நம்ம சேர்க்கலை. அதனால் இது முழுக்க ஆரோக்கியமாக நம்ம குழந்தைங்க குடும்பத்தினருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பழரசம். இதை உங்களுடைய குளிர்சாதன பெட்டியில் கொஞ்ச நாள் வச்சுருந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்க வேணும்னும் போது வெயிலில் ஓடி வந்தோடனே ஒரு அருமையான ஐஸ் கட்டி அதுக்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி குழந்தைங்களுக்கு
இந்த பழரசத்தை தயார் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் பழச்சாறு தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 1/4 டம்ளர் அல்லது இந்த அளவுக்கான அன்னாசி பழ ஸ்குவாஷ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீர்த்துக்கலாம். ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி உங்களுடைய குளிர்சாதன பெட்டியில் வச்சிடலாம். என்ன நண்பர்களே, இந்த அருமையான சுவையான எந்த விதமான ரசாயன கலப்படமும் இல்லாத நம்மளுடைய அருமையான பழச்சாறு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? இந்த பழச்சாறு செய்து உங்கள் குளிர்சாதன பெட்டியில் வச்சுக்கோங்க. நிச்சயமா நம்மளுடைய குடும்பத்தின் ஆரோக்கியம் நம்மளுடைய ஒரு முக்கியமான பங்காகும். அதனால இந்த பழச்சாறு செய்து பார்த்து எங்களுக்கு இப்பவே சொல்லுங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை பீஸாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு thosai2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.